Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கியூட்டா குட்டி குட்டி மினி பீட்சாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மைதா, ஈஸ்ட் எதுமே யூஸ் பண்ணாம கோதுமை மாவு பயன்படுத்தி. ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் கோதுமை மாவு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 2 பிஞ்ச் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் உருக்குன பட்டர் இல்லைனா ஆயில் எதுவாக இருந்தாலும் சரி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பட்டர் சேர்த்துட்டேன். 1 கப்புக்கு 3/4 கப் தயிர் சரியான அளவில் இருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்த்தாமல் தயிர் வச்சு ஃபுல்லாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். பரவாயில்ல, இது ஒரு 2 நிமிஷம் ஓரமாக வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம கடாயை ப்ரீஹீட் பண்ணிடலாம். கடாயில் ஒரு லேயர் உப்பு சேர்த்துட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் இது ப்ரீஹீட் ஆகட்டும். சாஸுக்கு பீட்சா சாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் சாஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 3.5 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 2 வரமிளகாயை மிக்சியில் சேர்த்து பல்ஸ் விட்டு எடுத்திருக்கேன். இந்த சில்லி ஃப்ளேக்ஸை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்கள்கிட்ட ஆரிகனோஸ் இருந்துச்சுன்னா இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு குட்டி குட்டியாக செய்கிறனால இது 4 பிரிச்சுட்டேன். இதே நீங்கள் பெரிய பீட்சாவாக செய்கிறீங்க அப்படின்னா 2 பாகமாக பிரிச்சுக்கோங்க. அதிலிருந்து ஒரு போர்ஷன் மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருட்டிக்கலாம். நான் இன்றைக்கி குட்டி குட்டி பீட்சாவாக செய்கிறனால இந்த மாதிரி பிளேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்துலேயும் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். பெரிய பீட்சாவாக செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி பிளேட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச அந்த உருண்டையை இந்த சின்ன பிளேட்டில் வச்சுட்டு லைட்டாக விரித்து விட்டுடலாம். எட்ஜஸ் சென்டர் போர்ஷனை விட கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். இப்போ ஓரளவுக்கு உருட்டியாச்சு. இதில் ஃபோர்க் வச்சு லைட்டாக இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப அழுத்தி பண்ண தேவையில்லை, லைட்டாக பண்ணால் போதும். இதில் நம்ம செஞ்சு வச்ச அந்த சாஸ் ஒரு லேயர் அப்ளை பண்ணிவிட்டு துருவி வச்ச மொசரெல்லா சீஸ் அதை ஒரு லேயர் போட்டுக்கலாம். சீஸ் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சீஸ் கூட சேர்த்துக்கோங்க. இதில் துருவி வச்ச பன்னீர் அதை ஒரு லேயர் சேர்த்துக்கலாம். பன்னீர் க்யூப்ஸாக கூட சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். க்ரீன் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம், இந்த மஷ்ரூம்ஸை லைட்டாக கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மஷ்ரூம்ஸையும் போட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இது மேலே வச்சு லேயர் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தக்காளி யூஸ் பண்ணல. இதை நம்ம ப்ரீஹீட் பண்ண கடாயில் வச்சு இப்போ இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு கடாயில் ஒரு ஒயர் ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல அந்த சின்ன பிளேட் அதை மேலே வச்சுக்கலாம். இது பேக் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மேலே நல்லா கலர் மாறுச்சு அப்படின்னா நல்லா பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா பிளேட்டை விட்டு இது தனியாக நல்லா வரணும். இந்த மாதிரி இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அடுத்த பிளேட் வச்சு பேக் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான க்யூட் மினி பீட்சாஸ் ரெடி. கண்டிப்பாக இந்த பீட்சாவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு, நல்லா ஸ்பாஞ்சியாகவும் இருந்துச்சு. நம்ம மைதா வச்சு ஈஸ்ட் வச்செல்லாம் செய்யும்போது எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குமோ அதே அளவுக்கு இதுவும் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் போட்ட ரெசிபீஸை ட்ரை பண்ணிவிட்டு பிக்சர் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் இதே மாதிரி ஏதாவது ரெசிபீஸ் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மெயிலுக்கு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இனி வர வீடியோஸில் கடைசியில் ஆட் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நாள் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். பாய்.